அம்பு 21. தர்மா, சொல்லுங்கம்மா. என்னடா நைட் ஆயிடுச்சு, இன்னும் உங்ககிட்ட இருந்து ஒரு கால் கூட வரலையேன்னு பண்ணேன்டா. லேப் போனியே, என்னாச்சு? நீங்க ஹாஸ்பிட்டல்ல யாராச்சும் இருக்கணும்னு சொன்னீங்கல்லம்மா, அதனால பீமாவை அங்கேயே விட்டுட்டு அங்க ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ண சொல்லிட்டு நான் உடனே லேபுக்கு தான் கிளம்புனேன். அங்க எந்த வித அறிகுறியுமே இல்ல. சிசிடிவில ஸ்கேம் பண்ணிருக்காங்கம்மா. ஒண்ணுமே புரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல இருக்கு. அர்ஜுன் கிட்ட பேசினாதான் ஓகேவா இருக்கும்னு நினைச்சிட்டு போன் எடுத்தேன். கரெக்டா நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஐயோ, அப்படியா? அப்ப அர்ஜுன் வேற ஆபரேஷனுக்கு இறங்கிட்டேன். ஒரு 2 days மட்டும் எனக்கு எந்த காலும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னானேடா. இப்போ என்ன பண்றது? நல்லபடியா ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டானா? அங்க ஏதோ பொழைக்கிறதே கஷ்டம்னு சொல்லிதானே வர சொன்னா என் ஃப்ரெண்டு. இப்போ ஓகேவா இருக்காங்களா அந்த பொண்ணு? அர்ஜுன் போய் முடியாம இருக்குமாடா? அதெல்லாம் பக்காவா அரேஞ்ச் பண்ணிட்டான். அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன்ல சில ஃபார்மாலிட்டிஸ்ல முடிய வேண்டியது இருக்கு. ஒரு 2 days பயங்கர பிஸியா இருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணு கிட்ட தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதனால எனக்கு நீங்க கால் எதுவும் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்தான். இட்ஸ் ஓகேம்மா, 2 days மேனேஜ் பண்ணிடலாம். அது வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரீச் பண்ண பாக்குறேன். அந்த 2 daysனால எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபைல் பண்ணலாமாடா? இல்லம்மா, வேண்டியதில்லை. அர்ஜுன் கேட்காம எதுக்கு நம்மளா முடிவு எடுத்துக்கிட்டு? ஏன்னா இவ்வளோ நாள் இந்த லேபோட மேற்பார்வையா அர்ஜுன் கிட்ட தான் இருந்தது. ஸோ அவன் கிட்ட விஷயத்த சொன்னா அவன் எப்படியாவது கண்டுபிடிக்காம இருக்க மாட்டான். இந்த 2 நாள் மட்டும் நம்மளை சுத்தி வேற ஏதாவது நடக்குதாங்கிறத நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நான் வேணா கிளம்பி வரட்டுமாடா அப்பாவோட? வேண்டாம் வேண்டாம்மா, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு தாத்தா ஊருக்கு போயிருக்கீங்க, அங்க என்ஜாய் பண்ணுங்க. குட்டிமா எப்படி இருக்கா? உங்களை பார்த்ததும் என்ன ரியாக்ட் பண்ணா? ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறீங்கல்ல நேர்ல. அவளுக்கு என்னடா, எப்பவும் போல சூப்பரா இருக்கா. அவ இப்பயும் அதே மாதிரி தான். தேவ் மாமான்னு அவன் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம பண்ணிட்டு இருக்கா. இதோ அன்னைக்கு கூட வீட்டுக்கு போனோம். ஏதோ பிளான் அவகிட்ட சொல்லியிருப்பான் போல இருக்கு. எங்களை பிடிக்காத மாதிரி இன்சல்ட் பண்ணணும்னு. அவன் என்ன சொல்லி கொடுத்தானோ அப்படியே நடிச்சு வைக்கிறா. ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாடா. மா, சின்ன வயசுல இருந்து இது தெரிஞ்சது தானே. பிறந்ததுல இருந்து தேவுக்கும் அவளுக்கும் தானே நம்ம உருவாக்குன முடிச்சு இல்ல, அந்த ஆண்டவனே உருவாக்குன முடிச்சு. அது என்னவோ சரிதான். மீதி உங்க 4 பேருக்கும் பொண்ணு பார்க்க வேண்டியதுதான் வேலை இருக்கு. ஞாபகம் இருக்குல்ல அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு? நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் சொல்லணும். பட் நானே சொல்றேன், இப்போ வேண்டாம். நம்ம லேப் ப்ராப்ளம் முடியட்டும். ஓகே தர்மா, டேக் கேர், பாத்துக்கோ என்று அழைப்பை துண்டித்தவன் உடனே அழைத்தது பீமனை தான். அவன்தான் இனியாவுடன் அலைபேசியில் கடலை சாகுபடி செய்து கொண்டிருக்கிறானே. சொல்லுங்கண்ணா. பதட்டத்தில் 2ஆம் காலில் வந்த தர்மனின் அழைப்பை உடனே ஏற்றான். என்னடா பிஸியா? போன் பிஸின்னு வந்தது. அது சும்மா ஃப்ரெண்டுண்ணா. சரி, அதை விடு. எங்க இருக்கடா? ஹாஸ்பிட்டல்ல தானா? நீங்க வந்து கூப்பிடாம எப்படி கிளம்புவேன்? இப்பதான் லேப்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். இங்க எந்த ஒரு தகவலுமே சரியா கிடைக்கல. உன்னை ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண சொன்னேன்ல, அங்க எனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சுதா? அண்ணா, இங்கேயும் ஒண்ணுமே கிடைக்கலண்ணா. நான் பேஷண்ட் அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேலையாதான் சுத்திட்டு இருக்கேன். லாஜிக்கா ஒரு விஷயம் யோசிச்சா அந்த ஃபைல் உன்கிட்ட தான் இருந்திருக்கு. நீ ரீசெண்டா யாரையாவது நம்பி உன்னோட ரூம்ல ரொம்ப நேரம் உட்காந்து, இல்லாட்டி உன்னோட பர்சனல் ரூம் வரைக்கும் யாரையாவது பேசுறதுக்கு அலோவ் பண்ணியாடா? ஆக்சுவலா லஞ்ச் மட்டும் தானே நீ பர்சனல் ரூம்ல எடுத்துக்குவ. என்னன்னா என்னையே சந்தேகப்படுறீங்களா? நேர்ல வந்தேன், பல்ல உடப்பேண்டா. நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு சொன்னேனா? உனக்கே தெரியாம உன்கிட்ட இருக்க யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க. நான் சொல்றேன், அதுக்கு உன் நம்பிக்கைக்குரியவங்களாதான் இருப்பாங்கன்னு. நீ ரீசெண்டா யாருக்கிட்ட ரொம்ப நம்பிக்கையா எல்லா டீட்டெயில்ஸும் சொன்ன? உன்னோட பர்சனல் ரூம் அளவுக்கு யார அலோவ் பண்ண? யோசிச்சு பாருடா. அவங்கள விசாரிச்சா இல்லைன்னா ட்ராக் பண்ணா நமக்கு க்ளூ கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இனி என்று அவள் பெயரை கூற வந்தவன், நமக்கு அவளின் மேல் இருக்கும் அளவு அண்ணனுக்கு இருக்காது.
கண்டிப்பாக விசாரிக்கிறேன் என்று ஏதேனும் அவளின் மனதை கஷ்டப்படுத்தி விடுவார். எங்களின் காதலை இப்போதான் உணர்ந்திருக்கிறோம். இன்னும் முழுதாக காதலை இருவரும் பரிமாறிக்கொள்ளவில்லை. அதற்குள் சண்டை சச்சரவு என்று வந்தால் சரியாக வராது என்றதை யோசித்தவன் தொண்டையை செருமிக் கொண்டு, அதெல்லாம் யாரையும் நான் என் அறைக்கு அனுமதிக்கலனா என்று தெளிவாக மழுப்பினான். சரிடா, நீ வேலையை பாரு, நான் வந்ததும் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பலாம் என்று தர்மன் அழைப்பை துண்டித்தான். அதிசயமா இவ்ளோ கோவப்படுறான், இப்படி பதட்டப்படுறான். அது வேற, இவன் போன் பிஸியா எல்லாம் இருக்குது. எப்போ போன் பண்ணாலும் இவனுக்கு பர்சனல் போன் பிஸியா இருக்கவே இருக்காது. ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர யாருக்கிட்டையும் இந்த நம்பர் கொடுக்க மாட்டானே என்று யோசித்த தர்மன் அதற்கு மேல் பெரிதாக அதை ஆராய விரும்பாமல் அங்கிருந்து புறப்பட்டான் இவர்களின் மருத்துவமனைக்கு. நாகர்கோயிலில் இரவு உணவு மேஜையில் பிரீதா, பாண்டியன், தேவன், நகுலன் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருக்க பிரீதா பேச்சை தொடங்கினாள். டேய் தேவா, இப்போ எதுக்கு நீ குட்டிமா கிட்ட நம்மள வெறுக்கிற மாதிரி நடிக்க சொல்லி இருக்க? அதுமா, உங்க அப்பாவும் மாமாவும் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்களாம். என்ன திட்டம்? செல்வ மகள் சேமிப்பு திட்டம். நகுலன் தான் நக்கலாக கூறியது. டேய், என்னடா கொழுப்பா? முறைத்தாள் மகனை. பின்ன அந்த ஆளெல்லாம் இன்னும் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அப்பாவை அவமானப்படுத்துறதுக்கு தான் திட்டமே ஓடிக்கிட்டு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? குட்டிமா கிட்ட தேவனை லவ் பண்ணி ஏமாத்த சொல்ற மாதிரி தான் அவங்க திட்டம். ஊர் கூட்டி எல்லாருக்கும் முன்னாடி லவ்வே பண்ணல. கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்துட்டு எனக்கு விருப்பமே இல்லை, என்னைய பாண்டியன் குடும்பம் கட்டாயப்படுத்தி எங்க தாத்தாவை தொல்லை பண்ணி தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. எனக்கு இதுல விருப்பமே இல்லை அப்படின்னு குட்டிமாவை சொல்ல வைக்கிறது தான் அவங்களோட திட்டம். ஐயோ, இதெல்லாம் உங்களுக்கு எப்படிடா தெரியும்? இந்த மகா மட்டமான திட்டத்தை குட்டிமாவும் ஒட்டி கேட்டுட்டு வந்து இவங்கிட்ட சொல்ல, சார் ஏதோ பெருசா திட்டம் தீட்டுறத மாதிரி எதர்ச்சியா அவங்கள பார்த்ததும் கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சீன் போட சொல்லி இருக்கான். அதுக்குன்னு அந்த பாப்பாவும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவனுங்கெல்லாம் பண்றதுக்கு பேர் ஒரு திட்டம்னு குட்டிமாவும் போட்டு எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு இருக்கா பாரு. பாவம் அவதான். தேவன் வாயில் கை வைத்து மூடு என்னும் விதமாக செய்கை காட்டினான் நகுலனிடம். டேய், இவ்வளவு கேவலமா, இவ்வளவு மகா மட்டமா திட்டம் போடுவாங்கன்னா நினைச்சிட்டு இருக்கீங்க? கேட்டது பாண்டியன் தான். தன் மாமனாரை பற்றி முழுதாக அறிந்தவன் தானே. கண்டிப்பா இல்ல, இத காட்டிலும் பெரிய திட்டம் இருக்கு. இது குட்டிமாவோட கண் துடைப்புக்காக போட்ட நாடகம். அவ சின்ன பிள்ளையில இருந்து அவங்க கூட இருக்கிறத விட நம்ம கூட இருக்கணும் தான் ஆசைப்பட்டிருக்கா. அதனால அவ இன்னமும் அப்படிதான் இருப்பாங்கிறது அவங்களோட சந்தேகம். சின்னதா ஒரு திட்டம் போட்டு அது எந்த அளவுக்கு அவ கோஆபரேட் பண்றான்னு பார்த்து பெரிய திட்டத்தை நிறைவேற்றிக்கலான்னு அவளை வச்சு நினைச்சிருக்காங்க. அப்படி என்னடா நான் தப்பு பண்ணேன்? தழுதழுத்த குரலில் பிரீதா. மாம், இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க. லவ்னா எதிர்க்கிறது பேரண்ட்ஸோட கடமை. அதெல்லாம் மீறி கொண்ட காதலில் உறுதியா இருந்து ஜெயித்து காட்டுகிறது தான் பிள்ளைங்களோட திறமை என்று மூச்சு பிடிக்க பேசிய நகுலனை மூவரும் மேலும் கீழும் பார்த்தார்கள். ஆஹா, என்ன முறைக்கிறாங்க? சும்மா ஒரு கருத்துமா என்று இழித்த நகுலன் சாப்பிட்டு விட்டு ஓடிவிட்டான் அறைக்கு. தேவா, பையன் காதல் செடி எந்த அளவுக்கு பூத்திருக்கு? சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போலமா. இப்ப மறுபடியும் இங்க கூட தான் இருக்கா. அதனால பார்த்து சரி பண்ணலாம்னு இருக்கான்னு போல. ஆக்சுவலா தப்பு இவன் மேலதான்னு நான் நினைக்கிறேன். தெரியல, லவ்வர்ஸ்குள்ள ரொம்ப நம்ம இடையில போக முடியாது. லவ் பண்ணத சொன்னான், அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னான். இப்ப இங்க வந்ததுல இருந்து அவன் முகமும் சரியில்லை, அவன் நடவடிக்கையும் சரியில்லை. மறுபடியும் பேட்சாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவனா கண்டிப்பா எல்லாத்தையும் என்கிட்ட வளருவான். அப்ப நான் சொல்றேன். அது ஓகேடா. எப்படி அந்த பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கான். மாம், அதுலெல்லாம் நீங்க என் உடன்பிறப்ப சும்மாவே நினைக்க முடியாது. பயங்கர ஸ்ட்ராங். கட்டுனா அவளை மட்டும்தான் இல்லையா? இப்படியே இருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா லவ் பண்றாமா. அப்போ உனக்கு குட்டிமா இருக்கா, அவனுக்கும் அந்த பொண்ணு இருக்கா. மீதி 3 பேருக்கும் தான் பொண்ணு தேடணுமா? அதான் அர்ஜுனனுக்கும் ஒரு பொண்ணு இருக்கே, அவளுக்காக தானே இங்க அனுப்பிச்சு விட்டு இருக்கேன். கண்டிப்பா ஊருக்கு கிளம்பும்போது அந்த பொண்ணோட தான் நம்ம கிளம்புறோம், கவலையே படாத கூறியது பாண்டியன் தான்.
பாப்போம். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். ஊருக்கு போக போது 3 மருமக ரெடி ஆயிடுவாங்க. இந்த பீமனையும் தர்மனையும் தான் யாரையாவது பார்த்து நம்ம தான் கட்டி வைக்கணும் போல. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். எதை பத்தியும் ஃபீல் பண்ணாம நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்ற தேவன் தந்தையிடம் குட் நைட் சொல்லி கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு சென்றான். பாத்தீங்களா இவனை, இங்க அம்மா ஒருத்தி நான் உட்கார்ந்துருக்கேன், உங்களை மட்டும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு குட் நைட் சொல்லிட்டு போறான். ஏய், இந்த முத்தத்தை உனக்கு திருப்பி தர சொல்லிட்டு போறாண்டி, கவனிக்கலையா நீனு? ரூமுக்கு வா, இதே போல கட்டிப்பிடிச்சு முத்தம் என்ன வேணாலும் தரேன். கண்ணடித்து கூறும் கணவனை பொய்யாக முறைத்தாலும் ரசிக்காமல் எடுக்க முடியவில்லை பிரீத்தாவால். அம்பு 22. ஹலோ நயில். கால் பண்ண ஒரே ரிங்ல அட்டன் பண்ணிட்ட. கையில தான் மொபைல் வச்சுட்டு இருந்தியோ? ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க நயில்? சாப்பிட்டியா? சும்மா வெட்டிதான். சாப்பாடு ஆச்சு மாம்ஸ். நீ சாப்பிட்டியா? என்னடா இது, நயிலுக்கு இன்னும் தேவன் மாம்ஸ் தான் நினப்பு இருக்கா? மாம்ஸ். ஓகே சாமி ஆடாத. எப்போ உன் ஆளை மன்னிக்க போற? மாம்ஸ், மன்னிப்புங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை. அந்த அளவுக்கு எல்லாம் அவன் ஒரு தப்பும் பண்ணல. சின்னதா மனஸ்தாபம், அவ்வளோதான், சரியாகிடும் மாம்ஸ். நாங்க இங்க ஒரு வேலையா வந்திருக்கோம்டா. 1 மாசத்துக்கு இருப்போம். உனக்கு தெரியும்ல, 1 மாசத்தோட முடிவுல உங்க அப்பா கிட்ட பேசி உன்னை கூட்டிட்டு போகலான்னு ஐடியா. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? கோபம், அடிதடி, சண்டை எல்லாம் அடுத்த விஷயம்தான். எனக்கு என்னைக்கா இருந்தாலும் புருஷன்னா அது உன் உடன்பிறப்பு தான். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதனால அப்பா கிட்ட எப்போ வேணாலும் வந்து பேசுங்க. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்க எல்லாரையும். ஹஹா, சரிடா. மார்னிங் என்ன உன் ஆளுக்கு பாடிகார்ட் டியூட்டி போல? நக்கலா மாம்ஸ்? நான் தான் அவன் மேல கோபமா இருக்கேன்ல. கோபமா இருக்க மூஞ்சிய பாரு. காலையில அவன் பஸ்ல போய்க்கிறேன்னு சொன்னான்ட்டு தானே வேகமா 2 வீலரோட போய் நின்று அவன் முன்னாடி. எல்லாம் தெரியுது உங்களுக்கு. உன் ஆளு இங்க கையில உன்னோட ஷாலோட கிழிஞ்ச துணியை வச்சுக்கிட்டு தேவதாஸ் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கான். நடிப்பா மாம்ஸ், நம்பிடாத. ஆஹா, சரிடா. அப்போ நான் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எப்போ உங்க வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசலான்னு நான் உன்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு சொல்றேன். அது வரைக்கும் நீ உன் ஆளை வச்சு செய்ய, என்ன வேணாலும் பண்ணு, அது உன் இஷ்டம் என்ற தேவன் அழைப்பை துண்டித்து விட்டு சிரித்து கொண்டே அறைக்குள் சென்றான். நதியா தன் அலைபேசியின் திரையில் சிரித்து கொண்டு நிற்கும் நகுலனை முறைத்து பார்த்தாள். அவளின் நினைவுகள் 2 வருடம் பின்னோக்கி சென்றது. நகுலனும் தேவனும் தங்களின் படிப்பை முடித்த தருணம். அவர்களின் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். பொறுப்புகளோ கவலைகளோ இல்லாத நேரம் அஃது. தேவனை கேட்கவா வேண்டும்? முழு நேரமும் சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் என்று ரீல்ஸ் போடுவதையே வேலையாக கொண்டிருந்த நாட்கள் அவை. அவன் சொந்த ஊர் என்று நாகர்கோயில் கொடுத்திருப்பதனாலோ இல்லை தமிழ் பாடல்கள் ரீல்ஸ் போடுவதனாலோ ஏதோ ஒன்று அவனை பின்தொடர்பவர்கள் பெரும்பாலும் தமிழ் மக்களாக தான் இருப்பார்கள். இப்பொழுதே துரு என்று இருக்கும் பையன் இன்னும் 2 வருடத்திற்கு முன்பு என்றால் சொல்லவா வேண்டும். இருவரும் பார்க்க சாக்லேட் பாயாக, அலைப்பாயுதை மாதவன் போல, ஜீன்ஸ் பட பிரசாந்த் போல என்று அந்த இன்ஸ்டாகிராமில் இருவரும் அடிக்கும் கூத்துகள் எண்ணில் அடங்காதவை. அத்தனையிலும் கண்ணியமாக இருப்பார்கள். கமெண்டில் எத்தனை வேண்டுமானாலும் கழுவி ஊத்தலாம். யாருக்கும் எதுவும் மறுப்பு சொல்ல போவதில்லை. அதற்கு பெரிதாக அலட்டிக்கொண்டு பதிலும் கூட கூற மாட்டார்கள். அதேபோல் தனியான குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு ஒருத்தருக்கும் அனுமதியும் இல்லை. ஏனென்றால் எதிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எப்படியும் இன்னும் 1 வருடத்தில் முறையான மருத்துவ பணியில் அமரும் பொழுது தான் செய்த எதுவும் தனக்கு பின்னாலேயே தொந்தரவாக வந்துவிடக் கூடாது என்பதில் கருத்தாக இருப்பார்கள். பிரீத்தாவின் வளர்ப்பு பெண்களிடம் கண்ணியமாக பேச வைத்தது. தினமும் 4 ரீல்ஸ் போடவில்லை என்றால் தூக்கம் வராது என்பதை போல சுற்றி திரிவார்கள். இருவருக்கும் தனித்தனி கணக்குகள் கூட கிடையாது.
ஒரே கணக்கில் தான் செயல்படுவார்கள். அதனால் தான் இருவரின் பெயரையும் இணைத்து ஒரே கணக்காக ஆரம்பித்திருந்தார்கள். இவர்களின் அழகும் கண்ணியமான பேச்சுக்கும் மயங்கி எத்தனையோ பெண்கள் பேச ஆரம்பித்தார்கள். இவன் சிகப்பாக இருக்கிறான் என்றே எத்தனையோ வெளிநாட்டு பெண்களில் அத்தனை பேரும் இவனுடன் கொலாப்ஸ் இணைந்து செய்வதற்காக இவன் தனியாக செய்த ரீல்ஸ்களை எடுத்து அவர்கள் டூயட் செய்வார்கள். ஆனால் இவன் ஒரு நாளும் அப்படியெல்லாம் யாரிடமும் செய்தது கிடையாது. அப்படித்தான் ஒரு நாள் இவன் மொபைலில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் போது நதியாவின் ரீல்ஸ் ஒன்று வந்தது. இருவரும் ஒன்றாக தான் அமர்ந்து ரீல்ஸ் பார்ப்பார்கள். அதில் இதை பார்த்ததும் தேவன் 10ஓடு 11ஆக கடந்துவிட நகுலனுக்கு ஏனோ பார்த்த மாத்திரத்திலேயே பிடித்து போக அதை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். இதில் ஒரு கட்டத்தில் வெறியான தேவன் நகுலனின் கையில் மொபைலை கொடுத்துவிட்டு தூங்க சென்று விட்டான். அதற்கு பிறகு நகுலன் நதியாவின் கணக்கில் சென்று அவளுடைய தகவல்கள் மற்றும் அவள் இதுவரை செய்த அத்துணை ரீல்ஸுகளையும் பார்த்து விடிந்ததுதான் மிச்சம். அவன் அசந்தது பெரிதாக எதை கண்டுமில்லை. நதியா சாதாரண வெள்ளை பேண்ட் சட்டை அணிந்து தலையை பிரெஞ்சு பியர்ட் ஸ்டைலில் சிகையை சீவி இருந்தாள். நெற்றியில் கருப்பாக சிறிதாக வட்ட போட்டு காதில் சிறிய அளவு தொங்கட்டான். கழுத்தில் கழுத்தை ஒட்டிய சிகப்பு கயிறு, கையில் வாட்ச் மட்டுமே அணிந்திருந்தாள். உன்னை அள்ளி எடுத்து உள்ளங்கையில் மடித்து கைக்குட்டையில் ஒளித்துக் கொள்வேன். வேலை வரும்போது விடுதலை செய்து வேண்டும் வரம் வாங்கிக் கொள்வேன். இந்த பாடல் பின்னாடியோட சம்பந்தமே இன்றி கையில் டீயை வைத்துக்கொண்டு தன்னுடைய 4 சக்கர வாகனத்தில் அமர்ந்து டீயை மிடராக ருசித்து கொண்டே ரீல்ஸ் செய்தாள். கூடவே கீழே டீ லவ்வர் என்று வேறு. பார்த்த மாத்திரத்திலேயே நகுலனுக்கு நதியாவை பிடித்து விட்டது. அவள் இருந்த எளிமை தோற்றமா, அல்லது டிரைவருடைய கூட நேர்த்தியாக அணிந்திருந்த விதமா, அல்லது அவள் கண்ணில் இருந்த திமிரா, ஏதோ ஒன்றில் நகுலன் நதியாவை பார்த்த மாத்திரத்தில் சறுக்கிவிட்டான். இதையே 100 முறை பார்த்து தன்னுள் நிரப்பிக் கொண்டான். ஆனால் பெண்களிடம் பேசவே தயங்குபவனுக்கு அவளை எப்படி அணுகுவது என்று புரியவில்லை. அடுத்த நாளே தேவனை எச்சரித்து அவள் செய்த ரீல்ஸ் காட்டி இவ எனக்குள்ள புகுந்து என்னவோ பண்றாடா என்று தேவனிடம் மறைக்காமல் கூறியவன் அந்த பாடலில் அடுத்த வரியை ஓடவிட்டு ரீல் செய்ய வேண்டும், அவளுக்கு இப்படி ஒருத்தன் இருப்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று காலில் விழுவாத குறையாக கெஞ்சி தேவனை ஒத்துக்க வைத்தான். அதன்படி அடுத்த நாளே நகுலன் மட்டும் அந்த பாடலுக்கு ரீல் செய்ய இயல்பான உடையில் எப்போதும் போல இந்த முறை தனக்கு தேவனை கேமராமேனாக மாற்றியவன் ரொமான்டிக் ஹீரோ லுக்கில் பின்னால் பாடல் ஓட, நேற்று முன்னிரவில் உன் நித்தில பூ மடியில் காற்று நுழைவது போல் ஓ உயிர் கலந்து கழித்திருப்பேன். இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கன்று தவிப்பது ஓ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழில்கோலச் சரிவில் கர்வம் அழிந்ததடி, என் கர்வம் அழிந்ததடி என்று நதியாவோடு கொலாப் செய்திருந்தான். இதில் பெரிய காமெடி என்னவென்றால் இந்த ரீல்ஸ் முடித்துவிட்டு தேவ நகுலனை முத்தி எடுத்ததுதான். ஏனென்றால் எத்தனையோ சீரியஸ் ரீல்ஸ் ஆக இருக்கட்டும், இல்லை காதல் பாட்டாக இருக்கட்டும், தேவன் அத்தனை முறை சொல்லிக் கொடுத்தாலும் ஏதோ ஒன்றில் சொதப்பி வார கடைசியில் ப்ளூப்பர்ஸ் என்று ஒரு தனி வீடியோ போடும் அளவு சொதப்பி வைப்பான் நகுலன். ஆனால் இந்த ரீல்ஸ் ஒரு முறையிலேயே அத்தனை தத்ரூபமாக அவ்வளவு அழகாக முடித்திருந்தான். ஏண்டா வெண்ண, நான் ரீல்ஸ் பண்ணலான்னு சொன்னா மட்டும் அத்தனை ரீடேக் வாங்குவ, நடுவில் சிரிச்சு டான்ஸ் மூமெண்ட் மறந்து எக்ஸ்பிரஷன் மறந்து எத்தனை முறை ஒரே ரீல்ஸ் பண்ண வச்சிருக்க. இன்னைக்கு ஒரே தடவையில எவ்வளோ சரியா பண்ணியிருக்க. ஐ அப்போ நல்லா இருக்காடா, அவ என்ன பாப்பாளா, பார்த்ததுமே பிடிக்குமா? ஓ முகரக்கட்டை யாருக்கு பிடிக்காம இருக்கும்? ஆமா, இவ்வளவு தீவிரமா இருக்கியே, இந்த வயசு வேகத்துல பிளே பண்ணுவாங்களே அந்த மாதிரியா இல்ல சீரியஸாவே ஏதோ ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கியா? டேய், நான் பாண்டிய மகன்டா, லவ்வுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் உண்மையாதான் அவளை லவ் பண்றேன். அவளை பத்தி ஒன்னும் எனக்கு தெரியாதுதான். ஆனா இந்த பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்ததுமே டக்குன்னு விழுந்துட்டேன். சரிடா, நீயும் செருப்படி வாங்கி உன் கூடையே சுத்தின பாவத்துக்கு எனக்கும் செருப்படி வாங்கி வைக்காம இருந்தா சரிதான் என்ற தேவன் நகுலன் விருப்பத்திற்கு பச்சை கொடி காட்டிவிட்டான். நகுலன் தான் தினமும் ஏதாச்சும் அவளோடு கூப்பிட்டு டூயட் செய்வானே தவிர நதியா வெகு இயல்பாக இருந்தாள்.
இப்படி தன்னுடைய வீடியோவை எடுத்து இன்னொருவர் டூயட் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை கூட கணக்கில் கொள்ளாமல், ஏன் ஒரு ரியாக்ட் கமெண்ட் எதுவும் இல்லாமல் அதை பார்த்தாளா என்பது கூட தெரியாத அளவிற்கு வெகு சாதாரணமாக இருந்திருந்தாள். பொறுத்து பார்த்த நகுலன், அவள் கண்டிப்பாக ஆன்லைன் வந்திருக்கிறாள், அடுத்த வீடியோ செய்திருக்கிறாள் என்பதை எல்லாம் பார்த்துவிட்டு தன்னை மட்டும் கவனிக்கவில்லையா என்று பொங்கி அவன் மீண்டும் அவளுடன் கொலாப் செய்ய ஆரம்பித்தான். அதற்கு பிறகு எத்தனையோ ரீல்ஸ் என்று டீ லவர், பைக் லவர், கார் லவர் என்று எத்தனையோ உயிரற்ற பொருட்களை லவ்வராக வர்ணித்து டூயட் பாடல்கள் நடித்து விட்டாள். நகுலனும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பது போல அவள் பாடிய அத்தனை பாடல்களின் அடுத்த வரிகளை பயன்படுத்தி இவளை பார்த்து ஏக்கமாக பாடுவது, வர்ணித்து பாடுவது என்று அத்தனை குட்டிக்கர்ணமும் அடித்து விட்டான். ஆனால் இவனும் அவள் ஐடிக்கு சென்று கமெண்ட் செய்வது, லைக் செய்வது, தொல்லை செய்வது என்று எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் இவள் பாடும் அத்தனை டூயட்டுக்கும் அரை மணி நேரத்தில் மறு டூயட் இவன் அவளோடு செய்து வைத்திருப்பான். இன்ஸ்டாகிராமில் பெஸ்ட் கொலாப்ஸ் ஜோடி என்ற பட்டம் கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் இருவரும் அனைவராலும் பேசப்பட்டார்கள். நகுலனுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் இவனிடம் வந்து கேட்கும் பொழுது எப்படி எடுத்துக்கொண்டானோ தெரியவில்லை. ஆனால் சில தனக்கு தெரிந்த நண்பர்கள் நதியாவை கேட்க அவள் கடுப்பாகி அடுத்த நாளே நகுலனின் இன்பாக்ஸை தட்ட ஆரம்பித்து விட்டாள். ஹாய் 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 ஹாய், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று உற்சாகமாக பதிலளித்தான். நகுலன், ஆமாங்க சொல்லுங்க, நீங்க ஏன் கொஞ்ச நாளாவே நான் பாடுற எல்லா ரீல்ஸுக்கும் டூயட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமிட் ஆயிட்டியா, சொல்லவே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமான்னு சொல்லுங்க. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? சத்தியமா இல்லைங்க, பின்ன உண்மையே தானே சொன்னேன். இங்க பாருங்க, இயல்பா பேசி லவ் பண்ற மனநிலையில நான் இல்லை. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, பிறகு பிளாக் பண்ண வேண்டி இருக்கும் என்றவள் அவனின் பதிலை எதிர்பார்க்காமல் அதற்கு மேல் குறுஞ்செய்தி அனுப்பவில்லை. அதில் சோர்ந்து போன நகுலன் ஏதோ போல சுற்ற ஆரம்பித்தான். அவள் தன்னை பிளாக் செய்து விட்டால் எப்படி இவளை பார்ப்பது? போலி கணக்கை தொடங்கி பார்ப்பதற்கு மனமில்லாமல் அவளை அதற்கு மேல் தொந்தரவு செய்யாமல் ஒதுங்கி இருந்தவன் ஏதோ ஒரு கை உடைந்தது போல இந்த ஒரு மாதத்திலேயே அவளை எந்த அளவுக்கு விரும்புகிறான் என்று பார்க்கும் தேவனுக்கு புரியும் அளவிற்கு ஆகி நின்றான். என்ன மக்களே, உங்களுக்கும் இது போல இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது அனுபவம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அம்பு 23. டேய் நகுலா, என்னடா ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி சோகமா சுத்துற? வாட் ஹேப்பன்ட்? நகுலனுக்கு இதுவே முதல் தோல்வி. யாரும் அவனை இதுவரை மூஞ்சியில் அடித்தாற்போல் பேசியதே கிடையாது. அவனின் துருதுருப்பிற்கும் பால்வடியும் முகத்திற்கும் நிறைய பெண்கள் அவனிடம் காதல் என்று வந்து விழுபவர்களை கூட சாரி ப்ரோ, நட்பே சிறந்தது என்று கூறி விலகுவானே தவிர எவரின் மனதையும் புண்படுத்தி பேச மாட்டான். அதுவே அவனிடம் எல்லோரும் வந்து ஒட்டுவதற்கு காரணமாக இருக்கும். ஆனால் நகுலனின் குணங்கள் பற்றி தெரியாத நதியா எடுத்த எடுப்பில் பிளாக் செய்வேன், தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ஏதோ பொறுக்கி போல பாவித்து பேசவும் மிகவும் மனமுடைந்துதான் போனாள். அதில் அவனுக்கு கவலை வேறு. என்னை போல அவள் என் நினைவில் வாடவில்லையா? மாறாக இன்னும் நல்ல நல்ல ரீல்ஸ் எல்லாம் செய்து சந்தோஷமாகத்தான் இருக்கிறாள். எனக்கு தான் என்னவோ அவளின் நினைப்பாகவே இருக்கிறது என்று மனதுக்குள் கருகியவன் அதை அப்படியே முகத்தில் கண்ணாடி போல மனதை பிரதிபலிக்க ஆரம்பித்தான். அதன் பயன்தான் பிரீதா தேவியின் விசாரணை. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, ஐ எம் ஓகே. அதை கூட ஏதோ போல சொல்லிவிட்டு செல்லும் நகுலனை யோசனையாக பார்த்த பிரீதா தேவனிடம் திரும்பி காரணம் கேட்க எல்லாம் சரியாகிவிடும், நான் பார்த்து கொள்கிறேன் என்பது போல கண்ணை மூடி திறந்தான். சரி, இது ஏதோ வயது பிள்ளைகள் விவகாரம் போல அவர்களுக்குள்ளே சரி பண்ணி கொள்வார்கள் என்று கடந்து விட்டார். நகுலா, வாடா ட்ரெண்டா ஒரு ரீல்ஸ் வந்திருக்கு, பண்ணுவோம். மூடில்ல சகோ. டன் ப்ரோ. இது இவர்கள் இருவருக்குமான ஒப்பந்தம். சகோ என்று தேவன் அழைத்து விட்டால் நகுலன் அதை செய்தே ஆக வேண்டும். ப்ரோ என்று பதில் மொழி நகுலன் கூறிவிட்டால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். அப்படி ஒரு புரிதல் இருவருக்கும். நகுலனின் சோர்ந்த மனநிலையை சமாளிக்கும் பொருட்டு அப்பொழுது கிடைத்த ட்ரெண்டிங்கான வீடியோவை எடுத்து இருவருமாக ரீல் செய்து கலகலத்தார்கள். வாரமாக சிச்சி இந்த பழம் புளிக்கும் என்று நகுலனும் தன் மனதை திசை திருப்பிக் கொண்டு அவளின் வீடியோ வந்தாலும் அதை புன்னகையுடன் பார்த்துவிட்டு கடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான்.
ஆனால் இவனின் நிலைக்கு மாறாக நதியாவின் நிலை மாறியிருந்தது. அதே நட்பு வட்டம் நகுலனும் சகாதேவனும் ஒன்றாக செய்யும் ரீல்ஸ் பார்த்துவிட்டு, என்னடி உன் ஆளுக்கும் உனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா, கலப்ஸ் பண்றதே இல்ல, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடி என்று தோழிகளை திட்டியவள் மனதுக்குள் நினைத்தாள் அவனை. பாவம், எத்தனை நாள் கழித்து மறுபடியும் வருகிறானோ. தான் பேசியது கொஞ்சம் அதிகப்படியோ. இருந்தாலும் சோசியல் மீடியாவில் இப்படியெல்லாம் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக இல்லாவிட்டால் எத்தனை ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டி வரும். அடுத்தவருக்கு பாவம் பார்த்தால் நம் நிலைமைதான் அந்த பரிதாபமாக மாறி நிற்கும் என்று தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டு மற்றவர்கள் இவளிடம் வந்து யாரென்று தெரியாத நகுலனை பற்றி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறாமல் கடக்க முயற்சி செய்தாள். எப்பொழுது நாம் ஒன்று வேண்டாம் என்று ஒதுங்கி செல்கிறோமோ அப்பொழுதுதான் அது நம் கண் முன்னே வந்து என்னையும் தான் கொஞ்சம் பாரேன் என்று சீண்டி பார்க்குமாம். அப்படித்தான் நகுலனை திட்டி அவனை கடக்க முயற்சி செய்தவளுக்கு தன் கண் முன்னே அதிகமாக வந்து நின்றான் அவன். முதலில் வேண்டாத வேலை என்று பயந்து ஒதுங்கியவள் பிறகு சரி, வீடியோ பார்ப்பதனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று அவனுடைய ரீல்ஸ்கள் வந்தால் அவசரமாக தள்ளிவிடாமல் நிறுத்தி நிதானமாக பார்க்க ஆரம்பித்தாள். அவனின் சேட்டையும் இவர்கள் இருவரும் அடிக்கும் லூட்டியும் மிகவும் பிடிக்கும் விதமாகவும் ரசிக்கும் விதமாகவும் இருந்தது. மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அறியாமல் நகுலனின் ப்ரொஃபைல்குள்ளே சென்று அவனை பற்றிய விவரங்கள் பார்க்க ஆரம்பித்தாள். இங்கு நிறைய விஷயங்களை பார்த்த உடனே பிடிப்பதில்லை, பார்க்க பார்க்க பிடித்துத்தான் தொலைகிறது. Dev_Nagalan, நாகர்கோயில், வீடியோ கிரியேட்டர், ஆல் இஸ் வெல், பணிவிலும் மலர்வனம், உன் பார்வை ஒருவரம். இவ்வளவுதான் இருந்தது அவனை பற்றிய தகவல். மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ். இவன் ஃபாலோ யாரையும் செய்யவில்லை. ரொம்பத்தான் உதடை சுழித்தாள் நதியா. ஏனோ அவளுக்கு இவன்தான் நகுலன் என்று உள்மனம் தோன்றவே அவன் பேசும்போது நகுலனா என்று கேட்டு பேச்சை ஆரம்பித்தவளுக்கு இப்பொழுது தன்னை நினைத்தே ஆச்சரியமாக இருந்தது. 1000 கணக்கில் போஸ்ட் போட்டிருந்தான். வேற வேலையே இல்ல போல. கண்ணு வலிக்குதே என்று கண்ணை மூடியவளுக்கு கண்ணுக்குள்ளே வந்தான் மாயக்கண்ணன். பின்னே ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட அவனின் வீடியோக்களை பார்த்து விட்டாலே கண்ணு வலிக்காமல் விடுமா என்ன? ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட் வரை போகணுமா? எவ்வளோமா? 200க்கா? போகலாமா என்று ஒரு பெண்மணியும் குழந்தையும் ஏறினார்கள் சவாரி செல்ல வேண்டி. நதியா தன்னுடைய 18 வயது பூர்த்தியிலேயே டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துவிட்டு ஓட்டுநர் வேலையில் அமர ஆரம்பித்து விட்டாள். ஆரம்ப காலங்களில் வசதி பற்றாக்குறையினால் வாடகை ஆட்டோவில் முதலில் தன்னுடைய வேலையை தொடங்கி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து பின்பு சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டி கொண்டிருந்தாள். கார் மற்றும் 2 வீலர் எல்லாம் இப்பொழுது வாங்கியதுதான். 2 வருடங்களுக்கு முன்பு அவள் வெறும் சொந்தமாக ஆட்டோ வைத்துதான் ஓட்டுநர் தொழிலை பார்த்து கொண்டிருந்தாள். வேலை என்று வந்தவுடன் தன்னுடைய கவனத்தை வேலையில் செலுத்தியவளுக்கு நகுலன் நினைவு தற்காலிகமாக மறந்து போனது. நதியா வேலை இல்லாமல் அமர்ந்திருக்கும் நேரமெல்லாம் முழு மூச்சாக இன்ஸ்டாகிராமில் நகுலனின் ப்ரொஃபைலை பார்த்து கிடப்பது அவர்களின் வீடியோவை ரசித்து கொண்டிருந்தவளுக்கு தேவனின் மீதும் பிடித்தம் ஏற்பட்டது. ஆனால் தேவன் மீது ஒரு நட்பு ரீதியான பிடித்தம் என்பதை அவள் கண்டு கொண்டாள். நகுலனின் மீது நட்பையும் தாண்டி ஏதோ ஒரு உணர்வு ஒன்று இருக்கிறது. அவளால் கண்டுபிடிக்க முடிந்தது. இருந்தும் தனக்கு வந்த என்ன போக்கை நினைத்து திடுக்கிட்டவளாய் அதிர்ந்து நின்றாள். இப்பொழுது நதியாவுக்கு அவளாக சென்று எப்படி பேசுவது என்ற தயக்கம் வேறு ஒட்டி கொண்டது. அப்படியே சில வாரங்கள் கடந்து சென்றது. நகுலன் படுத்துக்கொண்டே நதியாவின் ரீல்ஸ் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உறங்கிவிட்டான். அதில் கை தவறி ஹார்ட் பட்டனை அழுத்தி சென்றது. அந்த நோட்டிபிகேஷன் நதியாவிற்கு வரவே நகுலன் தன்னை கவனிக்கிறான் தான் போல என்று அடுத்த நாள் காலையில் அவனுக்காக ஒரு பாடல் ரீல்ஸ் செய்துவிட்டாள். நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன், மறைத்த முகத்திரை திறப்பாயோ, திறந்து அகத்திரை இருப்பாயோ, இருந்து விருந்து 2 மனம் இணைய உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. காலை வீட்டு மாடியில் அரக்கு நிற ரவிக்கை பாவாடை சந்தன நிற தாவணி அணிந்து சிகையை எப்பொழுதும் போல பிரெஞ்சு பியர்டு பின்னி அதை முன்னால் போட்டுக்கொண்டு வேறு எந்த ஒப்பனையும் இல்லாமல் பொட்டுக்கு மேலே கீற்றாக குங்குமம் வைத்து காதில் எப்போதும் அணியும் தொங்கட்டான். கழுத்தில் அதே கயிறு,
கையில் அதே வாட்ச் தான், அவ்வளவே. கண்ணில் காதலை தேக்கி புன்சிரிப்போடு இந்த பாடலுக்கு வாயசித்து பாட அது நதியாவிற்கு அவ்வளவு பொருத்தமாகி போனது. கையில் வேறு தாவணியின் முந்தானியை சுற்றி கொண்டே பாடி அசர வைத்தாள். கீழே வேற நான் என்று போட்டிருக்க புதிதாக வெட்கம் வேறு வந்து தொலைத்தது அவளுக்கு. என்னங்க, ஒரு நயில் நதியா, ஒரு நகுலனா? இதை முதலில் கவனித்தது என்னவோ தேவன்தான். அப்பொழுதுதான் காதில் அழுக்கு அடைத்து கொண்டு வந்த சிறுவனின் காதை சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தான் நம்ம இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் நகுலன். இவர்கள் இஎன்டி பயிற்சியில் இருப்பதால் அவ்வப்போது நோயாளிகளையும் சரி செய்து பயில்வார்கள். சகோ கத்தி கொண்டு ஓடி வந்தான் தேவன் உள்ளே. அலறியது வேற யாரும் இல்லை, தேவன்தான். பின்னே காதிற்கு வாஷர் மூலம் தண்ணி அடித்து சுத்தம் செய்து கொண்டல்லவா இருந்தான் நகுலன். இவன் கத்தி கொண்டு ஓடி வரவும் அப்படியே அதை தேவனின் முகத்தில் அடித்து விட்டான். சாரி ப்ரோ. கொடூரமாக முறைத்து கொண்டிருந்த தேவனிடம் பல்லை இழித்து வைத்தான் நகுலன். சாரி சொல்லிட்டேன்ல, நீ எதுக்குடா உயிர் போற மாதிரி இப்படி கத்திட்டு வந்த? அதனாலதான் ஒரு பதட்டத்துல அப்படியே ஒரு ஃப்ளோல உன் மூஞ்சில தண்ணி அடிச்சிட்டேன். நல்ல வேலை ஃபோர்ஸ் அதிகமா வச்சு அந்த பையன் காதுல அடிக்காம விட்டுட்டேனே என்று அவன் தேவனிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் கைகள் என்னவோ வேலையில் மும்பரமாக இருந்தது. உன் ஆளு ஒரு ரீல்ஸ் போட்டு இருக்குது, கீழே கேப்ஷன் வேற கொடுத்துருக்குது. எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா உன் ஆளு உன்னை வம்புக்கு இழுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் ஆளா? யாருடா அது? அளவா நடிங்கடா டேய். உன் ஆளு வேற யாரு? நதியாவை தான் சொல்றேன். நகுலனின் எதிர்க்கையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த தேவன் சொல்லுக்கு ஒரு நிமிடம் நகுலனின் கைகள் வேலையை நிறுத்தி பின்பு மீண்டும் வேலை செய்தது. சரி, நீ வேலையை முடி, பிறகு பேசிக்கலாம் என்று தேவன் நகுலன் முகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தான். காதல் கலை வந்திருந்தது போலும் கூடுதல் அழகில் மின்னினான். அதை தாண்டி பசலை நோயின் வாட்டத்தினால் முகத்தில் ஏக்கம், எதிர்பார்ப்பு அப்பி கிடந்தது. வைத்த கண் வாங்காமல் ரசித்து பார்த்தான் தன் சகோதரனை. என்னடா அப்படி பார்க்கிற? ஐ லவ் யூ சகோ. நோயாளி எழுந்து வெளியே சென்றதும் தன்னையே பார்த்து கொண்டிருந்த தேவனிடம் நகுலன் கேட்க அதற்கு இப்படி ஒரு பதில் சொன்ன தேவன் எழுந்து சென்று இச்சி என்று கொஞ்சி தள்ளிவிட்டான் தன் இரட்டையை. அடே ஐயோ, எச்சி படுதுச்சி, விடுடா. இதுவே நதியா கொடுத்திருந்தா வாங்கியிருப்பான். டேய், என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டு கடைசியில சட்டையை கிழிச்சிட்டு அலைய வச்சிடாத, பாடி தாங்காதுடா. போடா லூசு, இத பாரு என்று அவன் கையில் சேமித்து வைத்திருந்த நதியாவின் பாடல் வீடியோவை நகுலனிடம் காட்டினான். இவனும் வெட்கம் சிறிதும் இன்றி அதை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். மேஜை மேல் இருக்கும் பஞ்சை எடுத்து நகுலன் உதட்டில் வைத்து, டேய் கொஞ்சமா ஊத்துங்கடா ஜொல்லு. ஐயப்ப, சரி மொபைல் கொடு, நான் கிளம்புறேன். ப்ரோ, கொஞ்ச நேரம் நானே வச்சிருக்கிறேன் ப்ரோ, ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது தரேன், அது வரைக்கும் என் மொபைல் வச்சுக்கோ. எல்லாம் காதல் படுத்தும் பாடு. சிரித்து கொண்டே கிளம்பி விட்டான் அவனின் அறைக்கு. ஒத்தையா ரெட்டையா என்று யோசித்து பார்த்தவன் துணிந்து அவளின் ரீல்ஸுக்கு ஹார்ட் போட்டு விட்டான். கமெண்ட் செய்ய இப்போதைக்கு தைரியம் வரவில்லை. மோதலில் ஆரம்பிக்கும் காதல் அழகோ அழகு. அம்பு 24. தேவனுக்கு நதியா நகுலனுக்காக தான் காதல் பாடு போடுகிறாள் என்று புரிந்தது போல நகுலனுக்கு நதியா தனக்காக தான் வீடியோ போடுகிறாள் என்று எண்ணமெல்லாம் இல்லை. ஒரு ரசிகனாக மட்டுமே அவளை ரசித்து அவள் செய்யும் வீடியோக்களுக்கு ஹார்ட் போடுவது என்று இயல்பாக இருந்தான். நதியாவும் காதலை காட்ட தெரியாமல் இவர்கள் செய்யும் கூத்துக்கெல்லாம் ஹார்ட் போட்டு கமெண்டில் சூப்பர் என்று பேச்சுவார்த்தை ஆரம்பித்து வைத்தாள். அப்படியே நாட்கள் ஓட இருவருக்கும் வீடியோக்களின் வழியே பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்பது புரிய ஆரம்பித்தது. ஆனால் மறுபடியும் சென்று பேசுவதற்கு இருவருக்குமே தயக்கமாக இருந்தது. எப்படி எடுத்துக்கொள்வாரோ, இல்லை நமக்கு தான் அவர்களின் எண்ணம் காதலாக தோன்றுகிறதா என்ற குழப்பத்திலேயே சில வாரங்கள் கடந்தது. நதியா ஒன்று மட்டும் புரிந்து கொண்டாள். தனக்கு இருப்பது போல் அவனுக்கும் தயக்கம்தான் இருக்கிறது போலும். அன்று அவனிடம் அவ்வளவு வேகமாக இனி என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கத்தரித்து பேசியது பின்னே அவன் எப்படி இயல்பாக தன்னிடம் பேச வருவான் என்ற உண்மை புரிய முதலில் அவர்களின் கணக்கின் உள்ளே சென்று நேரடி குறுஞ்செய்தியில் ஹாய் என்று அனுப்பினாள் நதியா. ஹாய்ங்க, உடனே பதில் வந்தது. இவளுக்கும் கொஞ்சம் படபிடப்பு குறைந்தது. எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன், நீங்க? இருவரும் பேச தெரியவில்லை, எப்படி ஆரம்பிப்பது என்றும் தெரியவில்லை. உடனுக்குடனே பதில் அனுப்ப மட்டும் தெரிந்திருந்தது. காலையில் தான் இரண்டும் தனித்தனியா ஆடி வீடியோ போட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது ஏதோ நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்து வந்தது போல நலம் விசாரித்து கொண்டிருக்கின்றனர். நல்லா இருக்கேங்க. உங்க வீடு எல்லாம் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸுங்க. உங்களுதும் தான். தேங்க்ஸ். அப்புறம் ஒன்றும் இல்லைங்க, குட் நைட். இவனிடம் பேசிய இந்த 4 குறுஞ்செய்தியில் புரிந்து விட்டது. பையன் பார்க்கத்தான் ஆஹா ஓஹோ, பேச்சில் படுமொக்கை என்று. பார்க்க அடாவடி போல இருக்கா. இயல்பான பொண்ணு பசங்க கிட்ட பேச தயங்குற மாதிரி தான் இவளும் என்கிட்ட பேச தயங்குறா. இது நகுலனின் நினைப்பு. நகுலனுக்கும் தேவனுக்கும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாததால் இவர்களின் குறுஞ்செய்தியை பார்த்து தேவன் தலையில் அடித்து கொண்டு, ஹாய், நான் தேவன், நகுலன் பிரதர். 2 பேரும் ஒரே ஐடியை தான் யூஸ் பண்றோம். இந்தாங்க, இதுதான் நகுலன் நம்பர் என்று சத்தமில்லாமல் நம்பர் பரிமாற்றம் செய்ய வைத்து விட்டான். ஒருவேளை பெண்ணுக்கு இயல்பாகவே அண்ணன் தம்பிகள் இருவரும் தன்னுடன் விளையாடுகிறார்களா என்ற பயம் இருக்கலாம் அல்லவா? எங்களை பற்றி முழுமையாக தெரியாத பொழுது தாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது எப்படி தெரிந்துவிட முடியும்? அதனால் அவனின் தனி நம்பர் என்று கொடுத்து விட்டால் அவர்களுக்குள் பரஸ்பரம் பேசிக் கொள்வார்கள். நகுலனை பற்றி அறிந்தவன் ஆயிற்றே தேவன். அவன் தீவிரமாகத்தான் இருக்கிறான் என்பது புரிந்தது. கண்டிப்பாக அவன் எடுத்த முடிவு தவறாக அமைந்து விடாது என்பதும் புரிந்ததனால் துணிந்து இருவர் காதலுக்கும் துணை சென்றான் தேவன். ஓகே ப்ரோ. ஹஹா, இந்த சோஷியல் மீடியால ப்ரோ எல்லாம் யூஸ் பண்றது எதற்காக? ஒரு சேஃப்டிக்காக தானே. கவலைப்படாதீங்க, நான் உங்களை வேற எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்ன ப்ரோ எல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். என் முழு பேரு சகாதேவன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடலாம். கண்டிப்பா ஒரு நல்ல நட்பா இருப்பேன். தேங்க்யூ சோ மச் தேவ். எனக்கு பெருசா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க இப்படி வெளிப்படையா பேசினது எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்குது என்ற இருவரின் உரையாடல் நின்றது. காலை இதை பார்த்த நகுலன் தேவனை முத்தத்தில் பூஜித்து விட்டான். இதனால் வரை தன் அலைபேசியை பேருக்காக வைத்திருந்தவன் ஓடி சென்று ஒரு நம்பிக்கையில் நதியா தனக்கு ஏதேனும் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறாளா என்று பார்க்க சரியாக டெஸ்ட் மெசேஜ் இருந்தது. ஹாய், நான் நதியா. தேவ் உங்க நம்பர் கொடுத்தான். என்ன சொல்லி இந்த பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்டா மட்டும் பேசுறதுக்கு அவ்வளோ ஈஸியா வந்துடுது. மற்ற எந்த உறவுகிட்டையும் இவ்வளோ கேஷுவலா பேச மாட்டேங்குதுங்க. பாரு, நேற்று அனுப்பின 4 மெசேஜ் தான் ஃப்ரெண்டுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவன் எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டான்னு உள்ளுக்குள் சிரித்து கொண்டான் நகுலன். ஓகேங்க, சேவ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வாட்ஸ்அப் இல்லையா? ஹிஹி, என்னோட மொபைல் நம்பருக்காக தான் வச்சிருக்கேன். இப்பயும் நீங்க மெசேஜ் அனுப்பியிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் நான் மொபைல் எடுத்தேன். மற்றபடி நானும் அவனும் ஒரே மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்காகவாவது எல்லா சோஷியல் மீடியாவும் ஓபன் பண்ணிடுறேன். வேண்டாங்க, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கூட பிறந்தவங்க ட்வின்ஸ் இல்லையேன்னு ஏங்க வைக்கிறீங்க. இவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க. அதனால வேற எந்த சோஷியல் மீடியாவும் வேணாம். வெறும் வாட்ஸ்அப் மட்டும் ஓபன் பண்ணி வைங்க போதும். டன் என்றவன் அடுத்த 5 நிமிடத்தில் வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணி அவளுக்கு அதில் மெசேஜ் அனுப்பி வைத்தான். அவனிடம் எந்த உரிமையில் இதை செய்யாதே செய் என்று கட்டளையை பிறப்பிக்கிறோம் என்று இவளும் யோசிக்கவில்லை. அவள் எந்த உரிமையில் தன்னிடம் இப்படியெல்லாம் பேசுகிறாள் என்பதை அலசி ஆராய நகுலன் விரும்பவில்லை. இப்பொழுது இந்த மனநிலையை இருவருமே ரசித்தார்கள். என்ன சகோ தேடிட்டு இருக்க? கேலரிக்குள்ள என்ன ப்ரோ தேடுவாங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நச்சு போட்டோவை வாட்ஸ்அப் டிபியா வைக்கிறதுக்கு தான் சகோ. அவசியம் உனக்கு இந்த லவ் எல்லாம் வேணுமா சகோ? ஐயோ, ஏன் ப்ரோ? பின்ன உன்னை வச்சுட்டு எப்படி தேர் இழுக்க போறேன்னு தெரியலையே சகோ. வாட்ஸ்அப்புங்கிறது நீங்க 2 பேரும் பர்சனலா அனுப்ப போற சாட்டு. அதுல அவ உன் போட்டோ மட்டும் வச்சாதானே அவ உன்னையவே பார்த்து ரசிக்க முடியும். பார்க்க லவ் டெவலப் ஆகும். அடுத்த மூவுக்கு போவீங்க. ஏன் சகோ நீ இப்படி தண்டமா இருக்க? அது லவ் பண்ணி பழக்கம் இல்லையா? அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ உடனே செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்றேன் பாரு. நாங்க மட்டும் நித்தம் ஒரு லவ் பண்ணிக்கிட்டா இருக்கோம் என்று தலையில் அடித்தவனுக்கு பெருமை தாங்கவில்லை. பின்னே அது என்ன, ட்வின் பிரதர்ஸ்னா ஒரே போலதான் எல்லா அக்கௌண்ட்டும் வச்சிருக்கணும் அவசியமா என்ன?
உன் நம்பர்ல புதுசா எல்லா அக்கௌண்ட் ஓபன் பண்ண இந்த வார்த்தையை நதியா சொல்லவில்லை என்பது ஒரு பெருமை என்றால், என் காதலியுடன் பேசுவதற்காக ஓபன் செய்யப்பட்ட சமூக வலைத்தளத்தில் கூட இருவருமாக சேர்ந்து நிற்கும் போட்டோவை தேடிக் கொண்டிருக்கும் உடன்பிறப்பை நினைத்து இன்னொரு பெருமை. தேவனுக்கு தெரியும், தன் மனதிலேயே 4 வயதிலிருந்து தன் மனதை ஆட்சி செய்யும் ராட்சசி விஜயா மட்டும்தான். இருவரும் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை, பார்த்து கொள்ளவில்லை என்றாலும் அவள் மனதில் தான் இருப்பது போல தான் மனதிலும் அவள்தான் இருக்கிறாள் என்பது தெரியும். குடும்பம் மொத்தத்துக்கும் கூட தெரியும். பல பெண்களிடம் பேசுவான் தான் தேவன். ஆனால் அது எல்லாம் ஒரு வரையறைக்குள் இருக்கும். தனக்காக தன் மாமன் மகள் காத்திருக்கிறாள் என்ற செய்தி அவர்கள் கொஞ்சம் நெருங்கி வந்தாலும் சொல்லிவிடுவான். ஏனென்றால் வீட்டிற்கே தெரிந்த விஷயம்தான் இந்த தேவனுக்காக படைக்கப்பட்ட தேவி விஜயாதான் என்பது. டிபி சூப்பர், தேங்க்ஸ், இப்போதான் எடுத்தேன். உங்க டிபி அழகா இருக்கு. அதுவும் அந்த காக்கி சட்டை இன்னும் அழகா இருக்கு. அது ஏன் வெள்ளை சட்டைக்கு மேல காக்கி சட்டை? வாய்ஸ் மெசேஜ் அனுப்பட்டா? ஐயோ, இதெல்லாம் நீங்க கேட்கணுமா? ப்ளீஸ் அனுப்புங்க. வெள்ளை சட்டை பேண்ட் எதுக்குன்னா, நான் டிரைவிங் ஒர்க் தான் பாக்குறேன். சொந்தமா ஆட்டோ தான் வச்சிருக்கிறேன். அதுக்காக காக்கி சட்டை. ஆனா ஆக்டிவ் டிரைவரா ஏதாவது தெரிஞ்சவங்க காருக்கு என்ன கூப்பிடுவாங்க. அதனால ஒயிட் ட்ரெஸ் போட்டு காருக்கு ஓட்டுவேன். அடுத்து கார் வேலை முடிஞ்சதுன்னா காக்கி சட்டை போட்டு ஆட்டோ ஓட்டுவேன். வாவ், இப்போ நீங்க பாடினது எந்த படத்துல வர பாட்டு? ஹஹா, பாருடா, உங்களுக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா? உங்க குரல் பேச வைக்குதுங்க. அப்படியா? உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம். தட்டி விடுங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ். அடுத்த செகண்ட் கால் செய்து விட்டான் நகுலன். ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஆரம்பித்து கொடுத்து விட்டால் நிற்காமல் போகும் எக்ஸ்பிரஸ் நகுலன். ஹலோ, சாரிங்க, பிஸியா? அதெல்லாம் இல்லை, சொல்லுங்க. வண்டி சத்தமா இருக்கு, டிரைவிங்கா? ஆமாங்க. ஐயோ, அப்ப ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்க. டிரைவ் பண்ணிட்டு போற எனக்கு என்னோட சேஃப்டியை பார்த்துக்க தெரியாதாங்க? நான் ப்ளூடூத் போட்டு கனெக்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். அது போக என்னோட கவனம் என்னோட வேலையில கரெக்டா இருக்கும். நீங்க பேசுங்க. என்னாச்சு? இல்ல, கார மிளகா கடிச்ச மாதிரி ரொம்ப காரமா இருக்கு உங்க பேச்சு. இது போல பேசி எத்தனை பிள்ளைங்களை மயக்கி இருப்பீங்க? அப்போ நீங்க மயங்கிட்டேன்னு சொல்றீங்க. ஆஹா, உங்களுக்கு சேட் தான் வராதுன்னு, சாட் தான் வராது போல. போன்ல நல்ல கதை அடிக்கிறீங்க. சாட்டும் வருங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். பிக்கப் ஆயிடுச்சுன்னா நல்லா பேசுவேன். ஆஹா, சாப்பிட்டாச்சா? 8 மணிக்கே வா. நான் இப்பதான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சதும் உங்க மெசேஜ்ல தான் முழிச்சேன். இந்த நாள் இனிய நாளுங்க. இப்பதான் முழிச்சிங்களா? பயங்கர சுறுசுறுப்பு போல நீங்க. தூங்குறதுனா கொஞ்சம் பிடிக்கும். இல்ல, ரொம்பவே பிடிக்கும். சரிதான். இருவரும் சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா என்பது போல பேச்சு நீண்டு கொண்டே சென்றது. வெளியில் கேட்ட பிரீதாவின் குரலில் தான் தடைப்பட்டது. டேய் சோம்பேறி மாடு, குளிச்சுட்டு சாப்பிட வாடா. வரேமோ. அம்மா பாசமா அழைக்கிறாங்க. நான் ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு கால் பண்றேன். பை, டேக் கேர் என்று அழைப்பை துண்டித்து விட்டு மொபைலை சார்ஜில் போட்டுவிட்டு அவசரமாக குளியல் அறைக்குள் சென்றான். இதனால் வரை தன் மொபைலில் சார்ஜ் இருக்கிறதா, பேலன்ஸ் இருக்கிறதா என்று எதை பற்றியும் அக்கறைப்பட்டதில்லை. ஆனால் தன்னுடைய நம்பருக்கு என்று அழைப்பு விடுக்க ஒருத்தி வந்து விட்டாள் என்றால் இதையெல்லாம் பார்த்துத்தானே ஆக வேண்டும். இனி விடிய விடிய சார்ஜ் தீர தீர மொபைல் சூடு ஏற ஏற காதல் ஸ்வரங்கள் தொடரும். அம்பு 25. நகுலன் நதியா இருவரும் தங்கள் காதலை வெளிப்படையாக சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனாலும் காலையில் குட் மார்னிங்கில் ஆரம்பிக்கும் இருவரது உரையாடல் இரவு குட் நைட் 100 முறை சொல்லியும் அழைப்பு துண்டிக்காமல் தொடரும். பேசுவார்கள், என்னத்தான் பேசுவார்கள் என்றே தெரியாது. ஆனால் அத்தனையிலும் நட்பு மட்டுமே தான் இருக்கும். இப்படியே நாட்கள் செல்ல இருவர் காதலை சொல்லிக் கொள்ளும் நாளும் வந்தது. நட்போடு செல்லம் கொஞ்சமும் செய்வார்கள். அது ஒரு அழகியல். நதி, என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்க வாய்ஸ். வேலைக்கு இன்னும் கிளம்பலையா? லீவ்டா. ஏன்டி? ஒன்றும் இல்லை, சும்மாதான்டா. சரி, நான் ஃபோன் கட் பண்ணுறேன். அப்போ நீ இருக்கியே, ரொம்ப தாண்டா அடம். பார்க்க தான் அப்படியே அப்பாவி பிள்ளை மாதிரி இருக்க. ஆனால் அடம் பிடிச்சாவது உன் காரியத்தை சாதிச்சிடுற. இது என்ன வஞ்ச புகழ்ச்சியா நீன்னு எடுத்துக்கணுமா, இல்லை எப்படியும் என்கிட்ட சொல்ல போறேன்னு எடுத்துக்கட்டுமா?
அப்பா சாமி, விஷயத்த சொல்றேன், தயவு செஞ்சு கோவமா பேசாத. என்னால அதெல்லாம் கேட்கவே முடியல. நைட்டு சவாரி போயிட்டு வரும்போது ஒரு பையன் கொஞ்சம் ராங்கா நடந்துக்கிட்டான். ஆல்மோஸ்ட் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப இன்செக்யூரா பயமா இருந்தது. அதான் தலைவலின்னு இன்னைக்கு நான் வேலைக்கு போகல. போதுமா? ஏய், என்னடி சொல்ற? என்ன ஆச்சு? நீ ஓகே தானே? இப்போ அடி எதுவும் பட்டிருக்கா என்ன? டேய், நீ முதல்ல பதட்டப்படாம நான் சொல்றத கேளு. இது எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்றது தான். என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. நைட்டு பைபாஸ்ல போயிட்டு இருந்தேன். ஒரு பையன் நின்று சவாரிக்கு கூப்பிட்டான். யூஸ்வலா நான் 9 மணிக்கு மேல டிரைவிங் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா பொம்பளை பிள்ளை 9 மணிக்கு மேல பாக்குறவன் பாதி பேர் தப்பா தான் பாப்பானுங்க. அப்பதான் வீட்டுக்கு போகலாம்னு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். வர வழியில ஒரு சவாரி வந்தான். நம்ம வீடு சைடு தான் வேற சொன்னான். சரி அப்படியே இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு ஏத்துடான். கொஞ்ச நேரத்துல போன்ல என்னமோ பண்ணிட்டு இருந்தான். பார்த்தா எங்க இருந்து பசங்க வந்தாங்கன்னு தெரியல. என்ன நிப்பாட்ட கூட அவகாசம் இல்லாம ஏறிட்டானுங்க. ஏறினதுல இருந்து அசிங்கமா பேச வேற ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுங்க ஃபுல்லா தண்ணி வண்டி வேற. நான் அப்போதைக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணல. அந்த இடத்துல இருந்து ஆள் யாருமே வேற இல்லை. அங்க என்ன நடக்கும்ங்கிறது எனக்கு தெரியும். 4-5 பசங்க வேற இருந்தாங்க. அவங்க பேச நான் அமைதியா மெயின் ரோடுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள இறங்க வச்சு 4 சாத்தி அடிச்சு பத்தி விட்டு அதுக்குள்ள ஒருத்தன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து ஜடையை பிடிச்சி இழுத்து இடுப்பக்கில்ல வந்து அவங்க 4 பேரையும் ஒத்தையால சமாளிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆகிடுச்சு. நான் அடிச்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சமாளிச்சு தள்ளி விடுற கேப்ல தான் அங்க கடையில இருந்த 4-5 வெட்டி ஆம்பளைங்க வந்தானுங்க. வந்து ஆக்சுவல் வழக்கம் போல பொம்பளை பிள்ளை இந்நேரத்துக்கு தனியா போனீங்கன்னா எவனா இருந்தாலும் கையை பிடிச்சுதான் இழுப்பான். உனக்கு எதுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுற வேலை? 10 பாத்திரம் தேயி 11 பாத்திரம் தேயின்னு நசன்னு அவனுங்க 4 பேரும் அங்கேயும் இங்கேயும் தொட்டது கூட தாங்கிக்கலாம் போல. இவனுங்க அட்வைஸுங்கிற பேர்ல பேசிய பேச்சு அதுல மைண்டு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அதனாலதான் நைட்டு கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தூங்கிட்டேன். இப்போ வேலைக்கும் போக தோணல. ரொம்ப சோர்வா இருக்கு. இது அப்புறம் கால் பண்றேன் என்று நகுலன் அழைப்பை துண்டித்து விட்டான். இவளோ என்ன ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம கால் பண்ணிட்டான். சரி, ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் போல, மறுபடியும் பேசுவான். இவன் இதை மறந்தாலே போதும் என்று இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கிவிட்டாள். அடுத்த 1 மணி நேரத்தில் நதியாவின் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ வந்தது. அதில் இரத்த வெள்ளத்தில் அதே 4 அதுவும் பெண்கள் கையால் அடிக்கப்பட்ட வீடியோ. அதை பார்த்து அடித்து பிடித்து எழுந்த நதியா நகுலனுக்கு அழைப்பு விடுத்தாள். நகுலா, சொல்லு நதி, என்னடா பண்ணுனானுங்கள? உயிரோட தான் விட்டுருக்கேன். போலீஸ் கேஸ்னு உனக்கு எதுவும் ஆகிட போகுதுடா. அவனுங்களை கண்டுபிடிச்சு அடிச்சதே என் போலீஸ் ஃப்ரெண்டு தான். ஏதே? ஆமா, என்னோட ரொம்ப க்ளோஸ் போலீஸ் ஃப்ரெண்டு தான். கம்ப்ளைண்ட் இல்லாம உன்னோட போட்டோவை அனுப்பிச்சு நீ நேத்து போன ஏரியா பேரை சொல்லி உன் ஆட்டோல ஏறினவன்ல சிசிடிவி மூலம் கண்டுபிடிக்க சொன்னேன். அவனும் கண்டுபிடிச்சு தூக்கி இருக்கான். பொண்ணுங்களை வச்சு அவனுங்களை அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டான். அவன் யூஸ்வலாவே இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கான விஷயம் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல செய்யற ஆளுதான். அதுவும் நான் வேற கேட்டதுனால, அதுவும் நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு சொன்னேன்னா உடனே அடிச்சு வீடியோ எடுத்து தங்கச்சிக்கு அனுப்பு மச்சான், சந்தோஷப்படுன்னு அனுப்பிச்சு வச்சான். நான் உனக்கு எவ்வளோ முக்கியம் நக்குலா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாது, சொல்லு. அவனுக்கு நீ தங்கச்சியா, நான் மச்சானா? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க அப்பாவை தவிர யாரும் கிடையாது. அதனால எனக்கு இந்த உறவு முறையெல்லாம் தெரியாது. உண்மைதான், நதியாவுக்கு அப்பா என்ற ஒரு சொந்தத்தை தவிர யாரும் கிடையாதுதான். ஆனால் அதற்காக அண்ணன் தங்கச்சியின் கணவரை மச்சான் என்று அழைப்பார்கள். இதெல்லாம் புரியாத அளவுக்கு அவள் குழந்தை இல்லை. நக்குலன் வாயால் அந்த 3 எழுத்தை கேட்க ஆசை போலும். அவன் உனக்கு அண்ணனா, உன்னை கட்டிக்க போறன்னா அவனுக்கு மச்சான். புரியுதா மேடம்க்கு? இல்ல இன்னும் விளக்கணுமா? லைட்டா தான் புரியுது. எவ்வளவு லைட்டா? கட்டிக்க போறவர்னா என்னன்னு புரியலையே. நேர்ல வந்தனா செய்முறை செஞ்சிடலாம். இல்ல இப்போ தெளிவா புரியுது. சரி, நான் வைக்கட்டா? ஏன் அதுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு? என்ன மாதிரி சொல்ல தெரியலடா. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு. அது மட்டும் புரியுது. எங்க அப்பாவுக்கு அடுத்து என்னை பத்தி யோசிக்கவும் என்னோட கஷ்டத்தை அவன் கஷ்டமா நினைக்கிறதுக்கும்
ஒரு ஆள் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு நிறைவா இருக்கு. நதி, 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 ஐ லவ் யூ டி, தேங்க்ஸ். எதே? இன்ன வரைக்கும் யாரும் ஐ லவ் யூக்கு தேங்க்ஸ் சொல்லி நான் பார்த்ததே இல்லடி. வேற என்ன சொல்லணும் நக்குலா? எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கா அப்பா மட்டும்தான். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அத்தனை பேரும் கேர்ள்ஸ் தான். ஏன் ஒரு பண்டிகைனா கூட வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போடுற அளவுக்கு யாருக்கும் மனசு வராது. எல்லாம் நல்ல பிள்ளைங்க தான். ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, என்னை அசிங்கப்படுத்திடுவாங்களோங்கிற பயத்திலேயே என்னை யாரும் வீட்டுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. தனியாக இருக்கிறதுல எனக்கு எந்த சிரமமும் கஷ்டமும் இல்லைதான். ஆனால் எனக்கு என்னமோ காதல் மேலேயும் பெருசாக இஷ்டமும் இருந்ததில்லை. அப்பாவுக்கு அடுத்து எனக்காக யார் இருப்பாங்கன்னு பல நாள் யோசிச்சிருக்கேன். பதில் என்னமோ தெரிஞ்சதில்லை. ஆனால் இனிமே யோசிக்கும் போது நீ வருவ. என்னைக்கு நான் உன் கூட பழக ஆரம்பிச்சேனோ அப்பவே எங்கள் அப்பாவுக்கு அடுத்து எனக்கான ஆள் நீயா இருப்பேன்னு என் மனசு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாய் வார்த்தையில் சொல்லிக்கிட்டாதான் காதலா என்ன? ஏய் பொண்டாட்டி, ஓய் பொண்டாட்டி, அது என்னடி, நான் அஸ்கி வாய்ஸில் பேசினாலே உடனே உன்னோட வாய்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுது. பேண்ட் ஷர்ட் போடுற அடாவடி பேசுகிற ஆனாலும் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பொண்ணாக இருக்கடி. இதுக்கே நான் அப்போ மற்றதுக்கு அதான் சொன்னேனடா, எனக்கு பசங்க கிட்ட பேசியே பெருசாக பழக்கம் இல்லை. உன்னோட பேசுகிறேன், அப்புறம் தேவ் கிட்ட பேசுகிறேன், அவன் என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஓய், நம்ம ஊரில் கட்டிக்க போகிற பையனை என்னன்னு கூப்பிடுவாங்க? இந்தா ஏய் சி தூ கைதா, அப்படிதானே? ஏய் 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 நிப்பாட்டுடி, இதெல்லாம் அநியாயம். நீ எப்பவும் இது போல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டி. அதுக்கு தான் மாமன் மகனா நீ இருக்கியேடா. ஐ மாமன் மகனா? நான் அத்தை மக, நீ ஏன் மாமன் மக. இதுவும் அழகாத்தான் இருக்கு. என் அத்தை மகளே, எனக்கு தாய் மாமா அவங்க பசங்க இருக்கணும், ஜாலியா விளையாடணும்னு ரொம்ப ஆசை. இருந்தாங்க, பட் யூஸ் இல்லை. அதுக்கு தான் நீ கிடைச்சிருக்கியே. இப்போ உங்க அப்பா தான் என் தாய் மாமா, நீ என்னோட மாமன் மகன். கண்கள் விரிய கனிவுடன் பேசும் காதலியின் எண்ணம் புரிய இவனும் புன்சிரிப்புடன் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான். உன் இஷ்டம்டி, என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடு. இனி நான் உனக்கு தான் முழுக்க. நான் ஒன்று கேட்டா கோச்சிக்க மாட்டியே? அடி வாங்குவடி. இனி நமக்குள்ள கோச்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கோச்சிக்கிட்டா என்ன பண்ண போறேன்? மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவேன். நீ என்ன பண்ணுவியா? மொபைல் டிஸ்பிளே காலி ஆகுற அளவுக்கு சும்மா எச்சி திறக்க நான் சின்ன மொத்தம் கொடுத்து என்ன கூல் பண்ணிடுவியா? ஐயா சி, எதே சீயா? பின்ன பட்ட பகல்ல இப்படி எல்லாம் பேசுற? அப்போ நடுராத்திரி ஃபோன் பண்ணி இப்படி பேசினா ஓகே வாடி? போடா எருமை. சரி சொல்லு, என்னமோ சொல்ல வந்தியே. அது நீ நல்ல கலரு, ஹைட்டு, வெயிட்டு, வயசுக்கு உண்டான எல்லாமே இருக்கு. ஒரு செலிப்ரிட்டி அளவுக்கு உன்னை பார்த்தாலே எல்லாருக்கும் பழக தோணும். சரி இல்லை, எனக்கு எதுக்கு என்னைய புரியல. உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தானே என்கிட்ட பேசவே ஆரம்பிச்ச. அதான் எப்படி? அதுதான் விதி போலடி. ஊருக்குள்ள அத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது பேசி எத்தனை நாள் ஆகுது? ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணல, நீயா வந்து சரி நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், பதிலுக்கு ஒரு கிஸ் கூட கொடுக்காத உன்னை போய் லவ் பண்ணணுமா நானு? சலிப்பது போல் ஏற்ற இறக்கமாக பேசி அங்கலாய்த்தான் நகுலன். சார் ரொம்ப சலிச்சுக்கிறார் போல. பின்னடி சின்ன வயசுல இருந்து பல்லான படம் பார்த்து அந்த ஆசை அத்தனையும் எனக்கு வரப்போற ஒருத்தி கிட்ட தான் காட்டணும்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்படி ஒரு முத்தத்திக்கே இத்தனை கெஞ்சி வைக்கிற. இச் 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 என்று மூச்சு விடாமல் அத்தனை முத்தம் கொடுத்தவள் கடைசியாக அழைப்பையும் துண்டித்து விட்டாள். ஏய் ஏய் ஏய்! காதலியின் எதிர்பாராத முத்தத்தில் திளைத்திருந்தவன் அவள் அழைப்பை துண்டிக்கவும் முதல் முறை என்பதால் வெட்கப்பட்டிருப்பாள் போலும் என்று தலையை கோதி மெல்ல சிரித்து கொண்டான். அழைப்பை துண்டித்தவளுக்கு மூச்சு முட்டியது. முகத்தை மூடி படுக்கையில் கவிழ்ந்து படுத்து சிரித்து கொண்டிருக்கிறாள் வெட்கத்தில். காதலன் நினைவில். 6 ஜோடி 6 விதமா இருந்தாலும் என்னங்க 6 ஜோடின்னு சொல்றேன்னா நம்ம ஓல்டு ஜோடியும் சேர்த்துதாங்க. ஆனா பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கிறது நதியாவும் நகுலனு தான். இல்ல நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா
ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை தொடர்ந்து கேட்பதற்கு கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.